அனைவருக்கும் வணக்கம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான சிறப்பான நாளுங்க. மார்கழி அமாவாசை 30/12/2024 திங்கட்கிழமை வந்து மார்கழி மாதம் வரும் அமாவாசைக்கும் மார்கழி மாதத்துக்கும் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு மாதம் இது. அதிகாலை மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த மார்கழி மாதத்தில் வர்ற அமாவாசைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு பண வசியம், ஒரு தாந்திரீக முறையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய பொருளாதார மந்த நிலை மாற்றுறதுக்கான ஒரு சின்ன பரிகாரம். இந்த மார்கழி மாதம் அமாவாசையில் பார்த்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன பரிகாரத்துக்கு, இந்த பண வசியம் இந்த முறைக்கு, இந்த பரிகாரத்துக்கு பார்த்தீங்கன்னா 100 மடங்கு கைமேல் நம்மளுக்கு பலன் கிடைக்கும். இது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாமே செஞ்சு பார்த்த ஒரு தாந்திரிக முறை தான். இன்னைக்கு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா பணம் பணம் பணம், இந்த பணம் தான் எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணுது. காசு இல்லாட்டி காக்கா கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழியும் உண்மையாக தான் இருக்குது. இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில ரொம்பவும் பின்தங்கி இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணப்பிரச்சனைகள்லாம் இருக்கு. அந்த பணப்பிரச்சனைகள் வந்து நம்ம எப்படி விடுபடுறது, நம்ம பணப்பிரச்சனையை எப்படி பூர்த்தி பண்ணிக்கிறது, நமக்கு வர வேண்டிய பணமாகட்டும் இல்லை தொழில் முடக்கம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம உண்மையாக உழைச்சாலும் அந்த பணம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேர்றது கிடையாது. இல்லை நம்மக்கிட்ட நேர்மையாக சொல்லி வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் நம்ம கேட்க போனால் வந்துட்டு அதுவே ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கும். அதனால இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து விடுபடத்தான் நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாந்திரிக முறைகள், பணவசியம் அப்படிங்கிறதெல்லாம் சின்ன சின்னதாக கடைப்பிடிச்சிருக்காங்க. அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பணவசியம். இதுக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. 101 ரூபாய் உங்ககிட்ட இருந்தால் ஓகே. அதுவும் இல்லை அப்படின்னா 11 ரூபாய். அதுவும் எங்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒத்த ரூபாய் போடுங்க. அந்த ஒத்த ரூபாயில் நம்மளுடைய பொருளாதார பிரச்சனையை படிப்படியாக நம்ம முன்னேற்றி கொண்டு வந்துக்கலாம். சரி, இப்போ அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாங்களாங்க. என்னங்க செஞ்சு பார்த்துடலாமா? அதாவது என் கையில் கற்றுறீங்கன்னா குப்பை மேனி செடி, குப்பை மேனி மூலிகைன்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு சக்தி இருக்குது. பணத்தை வசியம் பண்ணுறதாகட்டும், தொழில் விஷயமாகட்டும், குடும்ப ஒற்றுமையாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த குப்பைமேனி செடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு மகத்துவமான இந்த ஒரு குப்பைமேனி செடிக்கு இருக்குது. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குப்பையில் இருக்கிறவனையும் கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கும் அப்படின்னு. அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மூலிகை தான் இந்த மூலிகை. இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் இந்த குப்பைமேனி செடியை எங்காவது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடங்கள் இருக்கும். இதுக்காக நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. குப்பையோரத்தில் கிடக்கிறதா இந்த ஒரு வைரம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அமாவாசைக்கு முந்தைய நாள் பார்த்தீங்கன்னா இந்த செடியை பார்த்தீங்கன்னா வேரோடு பிடுங்கி வச்சுக்கோங்க. இது வேரோடு பிடுங்கிறதுக்கு முன்னாடி சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செடியை வேரோட பிடுங்கி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி செடிக்கிட்ட முறையாக அனுமதி வாங்கணும். அதாவது என்னுடைய குடும்பத்துக்காகவும் என்னுடைய குடும்பத்தோட சூழ்நிலையும் பொருளாதாரத்தில் இருக்கிற மந்த நிலையை போக்கிக்கிறதுக்காகவும் தான் உங்களை நான் பயன்படுத்திக்கிறேன், உங்களை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முறையாக அனுமதி வாங்கி இந்த செடியை வேரோட பிடிக்கணும். எடுத்துட்டு வந்து முந்தைய நாளே கிடச்சதுன்னா எடுத்துகிட்டு வந்து உலர்த்தி, அதாவது நிழல்ல காய வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இதோட வேர் பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இந்த வேர் பகுதி மட்டும் கட் பண்ணணும். இப்போ வந்துட்டு நம்ம சிசர் கத்தி வச்சு கட் பண்ணக்கூடாது. அதுவே நெகத்தில் கிள்ளியும் எடுக்கக்கூடாது, அது சாபம் ஆயிடும். அதனால இது வந்துட்டு மரத்தால் ஆன ஏதாவது ஒரு ஆயுதம், அதாவது மரத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் மரமாகவே இருக்கணும். உடலான கத்தி மாதிரி ஏதாவது இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லை அப்படின்னா கல் வச்சு இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கல் வச்சு இப்படி தட்டுனாலே இது கட் ஆகிடும். இதே எடுத்துக்கலாம். அந்த வேறு மட்டும்தான் நம்மளுக்கு தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அமாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கு எல்லாம் திதி கொடுப்போம், தர்ப்பணம் கொடுப்போம், திதி கொடுப்போம். வீட்டில் வந்துட்டு சாமி கும்பிட்டு படையல் போடுவோம். அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த பணவசியத்தையும் இந்த பரிகாரத்தையும் பண்ணணும். அதாவது சாயங்காலம் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செடியையும் பிடுங்கணும். அதே போல இந்த பரிகாரத்தை பண்ணும்போது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணணும். அப்பதான் அதுக்குண்டான பலன் கிடைக்கும் கை மேல. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, குப்பைமேனியோட வேறு, அது போக ஒரே 1 ஸ்பூன் இல்லை 1/2 ஸ்பூன் நம்ம மசாலாக்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லையா, சமையல் கட்டில் இருக்கக்கூடிய கசகசா, 1 ரூபாய் காயின் அல்லது 11 ரூபாய் அல்லது 101 ரூபாய். இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. இந்த டப்பாவில்
இந்த காயின் ஃபஸ்ட்டு காயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் ஓகே, சில்வர் பாத்திரத்தில் வேண்டாம். பிளாஸ்டிக்கோ இல்லை பீங்கானோ இல்லை கண்ணாடி கோலையோ ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இது ஓரமாக கைப்படாத இடத்துல பத்திரமா வைக்கணும். அதுக்காக வேரை வந்துட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு மஞ்சள் தடவி அதில் சந்தனம் குங்குமம் வச்சுக்கலாம். அந்த டப்பாவில் சின்ன ஒரு டப்பா எடுத்து அதில் வந்துட்டு இந்த வேர் வச்சு ₹1 இல்லை உங்களால் முடிஞ்ச என்ன ரூபாய் வைக்க முடியுதோ அதை வச்சு அந்த கசகசாவையும் உள்ளே போட்டு இந்த வேரையும் போட்டு ஒரு ஓரமாக பத்திரமா வச்சுருங்க கைப்படாத இடத்துல. இது அடுத்த மாதமும் இதே வந்துட்டு மாட்டி இந்த வேரை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல கை கால்படாத சுத்தமான இடத்துல போட்டுருங்க. இந்த கசகசாவையும் காசு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேர் கிடைச்சதுன்னா ஓகே. அப்படி எனக்கு 3 வேர் கிடைக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 3 வேரையும் ஒரு வேறு நம்ம சொன்னபடி ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொரு வேறு சேம் அதே போல் சந்தன குங்குமம் வச்சு சின்ன ஒரு நூலில் கட்டி நிலைவாசலில் கட்டி விட்டுடலாம் ஒரு ஓரமாக. இது வந்துட்டு கண் பார்வையில் படணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. இனி ஒரு வேர் பார்த்தீங்கன்னா சேம் சந்தன குங்குமம் வச்சது நம்ம பூஜை அறையில் காயின்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக ஒரு டப்பா வச்சுருந்துருப்போம், அதில் வைக்கலாம். அப்படி இல்லையா அப்படின்னா குபேர கலசம்னு ஒன்று வச்சுருப்போம். 3 அடுக்கடுக்காக பானைகள் வச்சுருப்போம் இல்லையா, அதில் நவதானியங்களும் இருக்கும், காயினும் எல்லாமே இருக்கும். அது கூட இந்த வேரையும் போட்டு வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு மாதம் மாதம் நம்ம அமாவாசைக்கு இதை மாதிரி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பொருளாதாரத்தில் இருக்கிற மந்த நிலை மாறி நம்மளுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருளாதார பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய சக்தி இந்த பரிகாரத்துக்கு உண்டுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இறைவன் அருளால் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.